ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து ஃப்ரிட்ஜு கிட்ட நின்னு பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க. நம்ம வீட்டுக்கு புதுசா ஃப்ரிட்ஜ் வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா தான். இங்கே வந்து நம்ம வீட்ல கிச்சன்ல இருக்கிறது டபுள் டோர் ஃப்ரிட்ஜ், சாம்சங் ஃப்ரிட்ஜ் தான் வந்து இருக்கு. அத வந்து சேஞ்ச் பண்ணிட்டு கீழ ஒரு ஃப்ரிட்ஜ், மேல ஒரு ஃப்ரிட்ஜ் அந்த மாரி 2 ஃப்ரிட்ஜ் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு ஐடியால இருக்கோங்க. இந்த ஃப்ரிட்ஜே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஸ்பேஷியஸா ரொம்ப நல்லாயிருக்கும். எவ்வளோ வேணாலும் நம்ம வந்து டம்ப் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்காக சரி அத சேஞ்ச் பண்ணிட்டு வேற ஃப்ரிட்ஜ் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டுங்க. ஏன்னா மேலே ரூம்லேயுமே வந்து ஃப்ரிட்ஜ் தேவைப்பட்டுச்சு. இந்த சம்மருக்கு வந்து கொஞ்சம் கூலிங்காக தண்ணி வந்து என் ஹஸ்பண்ட் குடிப்பார். அதனால கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு. அதனால வந்து ஃப்ரிட்ஜ் வந்து மேலேயும் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு சரின்ட்டு பொள்ளாச்சியில் இருக்கிற கடைக்கு தான் வந்து போயிருந்தோம். ஃபஸ்ட்டு பொள்ளாச்சிக்குள்ளேயே வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு அங்கே தான் வந்து ஷாப்புக்கு போயிருந்தோம். நைட் டைம் தான் வந்து வீட்லேயே எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நாங்கள் கிளம்பியிருந்தோங்க. அங்கே போயிட்டு ஃப்ரிட்ஜு எல்லாமே வந்து பார்த்துட்டு இருந்தோம். நல்லா தான் இருந்துச்சு. இருந்தாலுமே ஃப்ரிட்ஜு, டிவி அந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே நம்ம ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான். ஒரு டைம் வாங்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப வருஷத்துக்கு நம்ம வந்து அதை தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருப்போம். அதனால கொஞ்சம் பொறுமையாக தான் பார்த்து வாங்கணும் இல்லைங்களா? அதனால் எல்லா ஷோரூம்லேயுமே போய் விசாரிக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்து நாங்கள் ஐடியா பண்ணியிருந்தோம். எங்கே போனாலுமே குழந்தைகளை கூட்டிகிட்டு போனால் இது அவங்களுக்கு பெரிய ஜாலி தான். நாங்கள் வந்து ஃப்ரிட்ஜ் பார்க்குறோமோ இல்லையோ, சனாவும் சாராவும் பயங்கரமாக வந்து ஃப்ரிட்ஜ் பார்த்துட்டு இருந்தாங்க. அங்கே ஒரு ஷாப்பில் வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிலையன்ஸ் ஸ்மார்ட் வந்து போயிருந்தோம். அங்கேயும் போயிட்டு அங்கேயுமே வந்து பார்த்தோம். நாங்கள் வந்து சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ் வந்து தான் பார்த்துட்ருந்தோம். டபுள் டோர் வந்து வேண்டாம், சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜே வந்து போதும் அப்படின்ட்டு. ஃப்ரீசர் வந்து யூஸ் பண்ணுவோம். பெருசாக அந்த ஐஸ் க்யூப்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் பெருசாக யூஸ் பண்ணாதனால சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜே வந்து போதும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஐடியாவில் இருந்தோம். அப்புறம் மேலே வந்து ரூம்குள்ளே வைக்கிறதுனால அங்கேயுமே வந்து சிங்கிள் டோர் போதும். ஏன்னா நம்ம பெருசாக யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அதனால் மேலேயுமே வந்து சிங்கிள் டோர் போதும் அப்படின்ட்டு நான் வந்து போன கடையில் எல்லாமே இந்த மாதிரி வெளியில் ப்ளைனாக இருக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி ப்ளைன் ஃப்ரிட்ஜ் தான் வந்து பார்த்துட்ருந்தேன். எனக்கு வந்து அந்த மாதிரியே வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஐடியாவில் இருந்தேன். அதுக்கப்புறம் அப்படியே எல்லா கடையிலையுமே வந்து அதை தான் போன உடனே ப்ளைனாக இருக்கா அப்படிங்கிறது மாதிரி தான் வந்து பார்த்துட்ருந்தேன். நான் போன கடையிலேயே எல்லாமே வந்து இருந்துச்சு. ஆனால் வந்து பிராண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறிடுச்சு. இது வந்து வோல்டஸ் டாட்டா பிராண்டு, அதுக்கப்புறம் ஹையர் இந்த மாதிரி பிராண்டில் எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் இந்த டிசைனும் வந்து நல்லா இருந்துச்சுங்க. இது வந்து கோத்ரேஜ் பிராண்டில் வந்து இருந்துச்சு. இந்த டிசைனும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் ஒரு ஒரு ஃப்ரிட்ஜ் பார்க்கும்போதுமே வந்து அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் அப்படின்ட்டு கேட்டுட்டு நின்றுட்டுருப்போம் இல்லைங்களா, அதெல்லாமே பார்த்துட்டு நின்றுட்டுருந்தோம். ஆனால் ஒரே மைண்ட் செட் என்ன அப்படின்னா சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ் அப்படிங்கிறது தான். ஒரு ஷாப்பில் பார்த்து முடிச்ச உடனே ரேட் வந்து ஃபைனல் பண்ணிவிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க இல்லைங்களா, அந்த டைமில் நமக்கு என்ன வேலை அப்படின்னா எக்ஸ்ட்ரா வேறு என்னெல்லாம் வந்து ஷாப்பில் இருக்குது அப்படின்ட்டு பார்க்குறது தான். அதுவும் வந்து குக்கிங் வெசல்ஸ் எல்லாமே பார்க்குறது வந்து ரொம்பவே பிடிக்கும். அதெல்லாம் வாங்குறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் அங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னென்ன காஸ்ட்டில் இருக்குது அந்த மாதிரி வந்து எல்லாம் செக் பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் நம்ம வந்தது வந்து மெயினாக இன்றைக்கி வந்து ஃப்ரிட்ஜு ஷாப்பிங்க்கு. அதனால் நம்ம வந்து இதிலலாம் ஒன்றும் பெருசாக வந்து இன்ட்ரெஸ்ட்டு காட்டிக்கலைங்க. எதுவும் வந்து வாங்குற மாதிரி ஐடியாவில் இல்லை. அதனால் ஃப்ரிட்ஜை வந்து ஒழுங்காக பார்த்து வாங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்து அதில் தான் வந்து ஃபுல் ஃபோக்கஸும் இருந்துச்சு. இந்த இது வந்து 1100 சம்திங் வந்து இருந்துச்சு. ஆனால் வந்து நல்லா குழியாக நல்லா சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வெயிட்டும் வந்து நல்ல மீடியமான வெயிட்டில் நல்லா இருந்துச்சுங்க. அதுக்கு வந்து ஒரு லிட்டும் வந்து போட்டிருக்காங்க. எல்லாமே வந்து பார்க்குறக்கு நல்லா இருந்தது. அதே மாதிரி இதுவும் வந்து நல்லாயிருக்கு. இப்போ வந்து நான்ஸ்டிக் வந்து பெருசாக வாங்க வேண்டாம் அப்படிங்கிற ஐடியா தான். ஏன்னா இப்போ என்கிட்ட இருந்த நான்ஸ்டிக் எல்லாமே வந்து நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன், யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு. அதனால் நான்ஸ்டிக் பக்கமே வந்து ஒரு ஆப்ஷனே இல்லாமல் இருக்குது இப்போதைக்கு. எல்லாமே வந்து சில்வர்லேயே சேஞ்ச் பண்ணியாச்சு. அதே மாதிரி வேறு அயன்லேயும் வந்து சேஞ்ச் பண்ணியாச்சுங்க. அதனால் நான்ஸ்டிக் வேண்டாம் அப்படிங்கிற ஐடியா. பொள்ளாச்சியில் வந்து ஷாப்ஸ் எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு நைட்டு வீட்டுக்கு போயிட்டோம். சரி கோயம்புத்தூரில் வந்து ஒரு டைம் செக் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. அதனால் காலையில் வந்து கோயம்புத்தூர் கிளம்பிட்டோம். அங்கே பார்த்தா ரேட் டிஃப்ரென்ஸ் ஏதாவது வருதா, இல்லைனா ஃப்ரிட்ஜ் மாடல்ஸ் எல்லாம் நிறையா இருக்கா அப்படின்ட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு கோயம்புத்தூர் தான் வந்து போயிருந்தேங்க. போகிற வழியில் வந்து நாங்கள் போகும்போது இந்த மாதிரி சைடில் வந்து ட்ரெயின் போயிட்டுருந்துச்சு. இதை பார்த்த உடனே நாங்கள் எல்லாருமே பேசிகிட்டு இருந்தோம். ஒரு மூவியில் ஒரு சாங்கில் இந்த மாதிரி வரும் இல்லைங்களா, மூவி நேம் வந்து எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. தாலாட்டும் காற்றேவா அந்த சாங் இருக்குது இல்லைங்களா, அந்த சாங் தான் வந்து ஞாபகம் வந்தது. அதனால் அதை பற்றினதான் வந்து பேசிட்டு கொஞ்சம் நேரம் வந்து போயிட்டுருந்தோம். அதுக்கப்புறம் போகிற வழியில் கொஞ்சம் ஏதாவது ஜூஸ் குடிச்சிட்டு போகலாம் அப்படின்ட்டு ஒரு ஷாப்பில் வந்து நிறுத்தினோம். அங்கே வந்து நம்ம எல்லாம் பார்ப்போம் இல்லைங்களா எப்பவும் போல், அதே மாதிரி எல்லா ஃப்ரூட்ஸு காய் எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு இருந்தேன், ஜூஸ் ஆர்டர் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறமா பைனாப்பிள் வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பச்சையாக இருக்கும்போதே, ரொம்ப பச்சை இல்லைங்க, ஓரளவுக்கு மீடியமாக இருக்கும்போதே கட் பண்ணிட்டோம் அப்படின்னா புளிப்பாக இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அந்த இது தெரிஞ்சிருந்ததுன்னா எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப பழுத்து போய் கட் பண்ணோம் அப்படின்னா தான் வந்து கொஞ்சம் புளிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
அதுக்கப்புறம் ஜூஸ் எல்லாமே குடிச்சு முடிச்சுட்டு கோயம்புத்தூரில் வந்து ஒரு ஷாப்புக்கு போயிட்டோம். போன உடனே என்ன ஷாப் போனோம் அப்படிங்கிறது சரியாக ஞாபகம் இல்லைங்க. அதுக்கப்புறம் அங்கேயும் வந்து பார்த்தோம். பார்த்து முடிச்சுட்டு பொள்ளாச்சியில் பார்த்த அதே பிராண்ட் வந்து அங்கே செக் பண்ணி பார்த்தோம். அங்கே வந்து எந்த மாதிரி இருக்குது, ரேட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு எல்லா பிராண்டுமே வந்து கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். ஹையர், எல்ஜி, சாம்சங், அதுக்கப்புறம் வேர்ல்பூல், அந்த மாதிரி எல்லா பிராண்டுமே வந்து கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இருந்தேங்க. எந்த பிராண்ட் வந்து வாங்கலாம் அப்படிங்கிறது வந்து ஐடியா எதுவும் இல்லை. ஏன்னா நமக்கு எப்படி அவங்க சொல்கிறாங்களோ அந்த மாதிரி தான் நம்ம வாங்க முடியும் இல்லைங்களா. நமக்கு வந்து பெருசாக அதை பற்றின இப்போ இது நல்லா மூவிங்கில் இருக்குது அப்படின்ட்டு தெரியாது. எப்போவுமே நம்ம ஒரு 2-3 பிராண்ட் வந்து வச்சுருப்போம். அந்த பிராண்டில் தான் ஃபைனலாக வாங்குவோம். இருந்தாலும் எல்லா பிராண்டும் செக் பண்ணுறது தான். இங்கே வந்து ஹையரில் வந்து ப்ளைனாக ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது இல்லைங்களா, இதுலேயுமே பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தேன். எனக்கு வந்து இந்த மாதிரி வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு. நியூவாக வந்து ஹையரில் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஹையர் வாங்குறதுல பற்றி கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தாங்க வீட்டில் எல்லாருமே. ஆனால் ஃப்ரிட்ஜ் மாடல் வந்து நல்லா இருந்துச்சு. வெளியே வந்து ஒன்றும் இல்லைங்க, ப்ளைனாக கோல்டன் டோர் வந்து போட்டிருந்தாங்க. பார்க்குறக்கு வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நம்ம ரூமுக்குள்ளே அந்த எல்லோ லைட்டுக்கு எல்லாமே நல்லா ஷைனிங்காக இருக்கும் அப்படிங்கிறது அந்த ஐடியாவில் தான் வந்து நான் வந்து அதை வாங்கணும் அப்படின்ட்டு இருந்தேன். அந்த வெளியில் இருக்கிற லுக்குக்காக தான் அது வாங்கணும் அப்படிங்கிற ஐடியா இருந்தது. அதே மாதிரி இந்த ஹையரில் வந்து இந்த மிரர் ஃபினிஷிங்கில் வந்து இருந்துச்சு. இதுவுமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மாதிரி டோர் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்துட்டு தான் இருந்தேன். அப்புறம் இந்த டபுள் டோரில் பாருங்கள், கீழே வந்து டோர் இருக்கு இல்லைங்களா, இது வந்து வாங்கணும் அப்படின்னா சனாசாராக்கு மட்டும் இல்லைங்க, என் வீட்டில் எந்த குழந்தைங்க இருக்காங்களோ அவங்களுக்குலாம் நல்ல வசதியாக போயிடும். சூப்பராக ஓப்பன் பண்ணி விளையாடுறதுக்கு நல்ல ஃப்ரிட்ஜ், நல்ல ஒரு டாயாக போச்சு. அதனால் அந்த மாதிரி இதே வேண்டாம் அப்படிங்கிற ஐடியா தான் இருந்துச்சு. அங்கே போனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜ் பார்த்துட்டு நம்ம ஃபைனல் ரேட் பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம வந்து அந்த கேப்பில் என்னென்ன அங்கே இருக்குது, என்னென்ன மாடல் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே தான் பார்த்துட்டு இருந்தோம். மிக்ஸி எல்லாமே நல்லா இருந்துச்சு, நல்லா அழகழகாக இருந்தது. அதெல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். பார்த்து முடிச்சுட்டு எல்லா ஃப்ரிட்ஜும் வந்து பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சரி லஞ்சு சாப்பிட போகலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். வீட்டில் எல்லோரும் ஒயிட் ரைஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. நான் வந்து மட்டன் பிரியாணி வந்து சொல்லியிருந்தேன். எனக்கும் அப்புறம் எல்லாருமே ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு 2 மட்டன் பிரியாணி, அதுக்கப்புறம் மட்டன் கோலா உருண்டை சனாசாராக்காக சொன்னோம். அவங்க வந்து பெருசாக சாப்பிட்லைங்க காரம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நாட்டுக்கோழியில் கிரேவி மாதிரி சொல்லியிருந்தோம். இது வந்து நல்லா இருந்துச்சு, நாட்டுக்கோழி கிரேவி வந்து நல்லா இருந்துச்சு. அப்புறம் மட்டன் பிரியாணியும் வந்து பரவாயில்ல, எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை, ஆனால் இருந்தாலும் நல்லா இருந்துச்சு. லஞ்ச் எல்லாம் நல்லாவே வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் எதுவுமே சாப்பிடல. எனக்கு மட்டும் ஏதோ ஜிகிர்தண்டா சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரியே இருந்தது. அதனால அதை ஒன்று நான் மட்டும் ஆர்டர் பண்ணிவிட்டு அதை வந்து சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். அப்புறம் ஈவினிங் வந்து ஒரு ஷாப்பில் வந்து டீ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே வந்து டீ நிஜமாமே நல்லா இருந்துச்சு. டீ வந்து குடிச்சிட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம். போகிற வழியில் இந்த மாதிரி ரோட் சைடில் இப்படி போட்டிருந்தாங்க, மேட் எல்லாமே வந்து போட்டிருந்தாங்க. பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருந்தது. ரேட் வந்து போனோடனே கேட்டால் ஒரு 5000 சம்திங் வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல் பார்கெயின்லாம் பண்ணிட்டுங்க ஒரு மேட் வந்து வாங்கியாச்சு. வாங்கினது வந்து கொஞ்சம் ரீசனபிளான ப்ரைஸாக தான் இருந்துச்சு. இன்னொன்று மேட் ரொம்பவே நல்லா இருந்தது, நல்ல குவாலிட்டியில் வந்து இருந்துச்சு. அதனால் கீழே வீட்டுக்கு போட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு மேட் வந்து வாங்கிட்டோம். அது எல்லாமே முடிச்சுட்டு அப்படியே வந்து பொள்ளாச்சி கிளம்பியாச்சுங்க. வீட்டுக்கு போயிட்டு சனாசாரா எல்லாமே வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா ட்ராயிங் பண்ணி கொடுக்க சொல்லிகிட்டே இருந்தாங்கன்ட்டு அவங்க டேடி வந்து ட்ராயிங் பண்ணி கொடுத்துட்டு இருந்தார். அதெல்லாம் உட்காந்து கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு விளையாடிட்டு அப்படியே பேசிட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம், இதுக்கப்புறம் நான் போடுறது வந்து ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் வர விலாக் தான் வந்து இதுக்கப்புறம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃப்ரிட்ஜ் வந்து நம்ம வீட்டுக்கு வந்துருச்சு. இதில் என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னா, நாங்கள் இவ்வளோ ஷாப்ஸ் போய் பார்த்து எந்த ஷாப்லேயுமே வந்து நாங்கள் ஃப்ரிட்ஜ் வாங்கலை. ஃபைனலாக வந்து வாங்கினது ஆன்லைனில் பார்த்து தான். எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி அதை விட அதிகமான ரேட்டிங்கோட சூப்பரான ஒரு ஃப்ரிட்ஜே வந்து ஆர்டர் போட்டோம். அது வந்து ஒரு 2-3 டேஸ்க்குள்ளேயே வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. ஃப்ரிட்ஜ் வந்து ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. சாம்சங்கில் தான் வந்து வாங்கியிருந்தோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அன்றைக்கி காலையிலேயே ஃபோன் வந்துடுச்சு, இன்றைக்கி வந்து ஃப்ரிட்ஜ் கொண்டுட்டு வந்துடுவாங்க அப்படின்ட்டு. அதனால் காலையிலிருந்தே வந்து ரொம்ப எக்ஸைட்டாக தான் இருந்தோம் எல்லாருமே. அப்போ வந்து வீட்டுக்கு அண்ணி வந்து வந்திருந்தாங்க. அதனால் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து எப்போ வரும் அப்படின்ட்டு அதை பற்றின ஒரு டாப்பிக்காகவே தான் வந்து பேசிகிட்டு இருந்தோம். ஒரு வழியாக ஃப்ரிட்ஜ் வந்துருச்சு. வந்தோடனே வந்து ஒரே ஜாலியாக இருக்கும் இல்லைங்களா நமக்கு, அந்த மாதிரி தான் வந்து ஜாலியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எப்பவும் போல் நம்ம வீட்டுக்கு எது வந்தாலுமே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோருக்கு வந்து கொண்டுட்டு போகணும், அதுதான் கஷ்டம். அவங்களே சூப்பராக கொண்டு வந்து வச்சுட்டாங்க. கீழே ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்ட்டு கீழே தான் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம். கீழே வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சது. நாங்கள் வந்து 2 ஃப்ரிட்ஜுமே ஒரே ஃப்ரிட்ஜ் தான் வந்து ஆர்டர் போட்டிருந்தோம். ஏன்னா எனக்கு எங்கள் அத்தைக்கு 2 பேத்துக்குமே அதே ஃப்ரிட்ஜே வந்து பிடிச்சிருந்தனால அதுலேயே வந்து 2 பீஸ் ஆர்டர் போட்டோம். அதுக்கப்புறம் கீழே ஒரு ஃப்ரிட்ஜ் கீழே ஓப்பன் பண்ணும்போதே வந்து எல்லாருமே அங்கே போயாச்சு, ஃப்ரிட்ஜ் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு.
எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே தான் வந்து இருந்துச்சு. ஃபோட்டோவில் பார்த்த மாதிரி அதே மாதிரி தான் இருந்ததுங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. 4 ஸ்டார் சாம்சங் ஃப்ரிட்ஜ் பார்க்குறதுக்கும் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்கள் ஏதாவது வீட்டுக்கு ஃப்ரிட்ஜ் வாங்குறீங்க அப்படின்னா நேராகவும் போய் பாருங்கள். உங்களுக்கு நேராக பிடிச்சாலும் பிடிக்கலாம். இல்லைனா ஆன்லைன்லேயே கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அதே மாதிரி ஃபீச்சர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதையும் ஆர்டர் பண்ணலாம். எல்லாமே வந்து கம்பேர் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க. ஒரு டைமுக்கு 2 டைம் இல்லை 3 டைம் வந்து யோசிச்சு அதுக்கப்புறமா எதாக இருந்தாலும் ஆர்டர் பண்ணி வாங்குங்க. அப்புறம் ஏதாவது டேமேஜ் எல்லாம் ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு கீழே நல்லா வந்து செக் பண்ணிக்கிட்டோம். எதுவுமே இல்லைங்க, நல்லா இருந்துச்சு. சரி ஓகே, மேலேயும் வந்து செக் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு மேலே வந்துட்டோம். மேலேயும் வந்து ஓப்பன் பண்ணும்போது அதே மாதிரி ரொம்ப எக்ஸைட்டாக தான் இருந்தது. இன்னொன்று வந்து ஏதாவது டேமேஜ்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு இருந்துச்சு. ஏன்னா நமக்கு அப்படி தானே இருக்கும், ஏதாவது ஒரு பொருள் வரும்போது அப்படி தானேங்க இருக்கும். அதே மாதிரி தான் இருந்துச்சு. இதுவும் வந்து நல்லா இருந்ததுங்க. நான் வந்து இந்த இடத்துல ஃப்ரிட்ஜ் வச்சுக்கலாம் அப்படின்னு தான் வந்து டிசைட் பண்ணி வச்சுருந்தேன். இங்கே வந்து ஃபஸ்ட்டு சோஃபா வந்து போட்டிருப்போம். அதை வந்து இந்த சைடில் மாற்றிட்டு இங்கே வந்து ஃப்ரிட்ஜ் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்து ஐடியா பண்ணி வச்சுருந்தேன். அந்த இடத்துக்கு ஃப்ரிட்ஜ் ரொம்பவே வந்து செட் ஆயிடுச்சு. கரெக்டாக இருந்தது. ஏன்னா வந்து ரொம்ப பெரிய சைஸும் கிடையாது இது. அதே மாதிரி ரொம்ப சின்ன சைஸும் இல்லை, மீடியமான சைஸு. அதனால் இது வந்து அந்த இடத்துக்கு ரொம்பவே வந்து ஃபிட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நாங்கள் இந்த ஃப்ரிட்ஜ் வாங்குறதுக்காக 1 டே ஃபுல்லாகவே வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் பார்த்து. ஆனால் நாங்கள் எல்லா ஷாப்புக்கு போகும்போதுமே வந்து அங்கேருந்தே ஒரு ஃப்ரிட்ஜ் வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் ஐடியாவில் தான் இருந்தோம். அதாவது அப்போவே பில் பண்ணி கையோடு எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு வண்டி வச்சு அப்படின்னு தான் வந்து ஐடியாவில் தான் போனேங்க. ஆனால் நாங்கள் போய் கேட்ட ஷாப்பில் எதுவுமே வந்து அப்போதைக்கு ஸ்டாக் இல்லை அந்த மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. ஒரு 2 டேஸ் கழித்து தான் வந்து ஸ்டாக் வந்து வரும், அதுக்கப்புறமா நாங்கள் சென்ட் பண்ணி விடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருந்தாங்க. ஒரு வேளை அப்போவே ஸ்டாக் இருந்திருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அப்போவே வந்து ஃப்ரிட்ஜ் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்திருந்திருப்போம். ஏன்னா ஆன்லைனில் கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜ் வந்து அங்கே இதே ஃப்ரிட்ஜ் தான் வந்து பார்த்துருந்தோம். அங்கே வந்து கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு. அதனால அப்போவே கையோடு எடுத்துகிட்டு வர மாதிரி தான் ஐடியா. ஸ்டாக் இல்லாதனால அதுக்கப்புறம் ஆன்லைன்லலாம் செக் பண்ணிவிட்டு அதே ஃப்ரிட்ஜ் வந்து இங்கே ரேட் வந்து கொஞ்சம் நமக்கு ஓகேவாக இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கும்போது ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்து புக் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா ஷோரூம்க்கெல்லாம் ஃபோன் பண்ணி பேசி அதுக்கப்புறமா அமௌண்ட் வந்து ரிட்டன் வாங்க வேண்டியதாக இருந்ததுங்க. இப்போ வந்து ஒரு சைடில் புதுசாக ஃப்ரிட்ஜ் வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு ஹாப்பி, இன்னொரு சைடில் என்ன அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு ஃப்ரிட்ஜ் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு தாட் இருந்துச்சு. இது ரொம்ப நல்ல ஸ்பேஷியஸாக ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதனால் அந்த ஒரு தாட்டை தான் வந்து எல்லாத்துக்குமே இருந்துச்சு. ஏன்னா வந்து நிறைய திங்ஸ் வந்து நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு நல்ல ஸ்பேஷியஸான ஃப்ரிட்ஜுங்க. அதனால் சரி ஓகே, நம்ம வந்து புதுசு வாங்குகிறோம், அதனால் அதை பற்றியெல்லாம் நம்ம வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அடுத்தது வந்து புதுசாக வருது, அதனால் அந்த ஹாப்பினஸில் வந்து இதை வந்து கொடுத்தாச்சுங்க. இதே மாதிரி அடுத்தடுத்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் இருக்குங்க. அடுத்ததாக ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் வீடியோ, இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே வந்து நான் ஷேர் பண்ணுறேன். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். வித் லவ், சங்கீதா.